ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க. அப்படி ரன் பண்ணக்கூடிய அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அவங்க எதனா ஒரு சின்னோண்டு ஒரு மிஸ்டேக் வந்து யாராச்சும் பண்ணிட்டா கூட ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. சில பேருக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணக்குள்ள ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வருது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்ட பிறகு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது $100 கிட்ட வந்துரும். எடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்துரும். இல்ல பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துரும். எப்போ வரும்? எப்படி வரும்? அது எதுவுமே தெரியாது. ஆனா திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துருங்க. அதிலிருந்து நீங்க எப்படி பாதுகாக்கணும்? அது வந்துருச்சு அப்படின்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நெறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். இப்ப இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம வீடியோலாம் போட்டுருக்கு இல்லையா? இப்ப அதுல இருந்து கான்டாக்ட் பண்ணி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணி குடுத்துருக்கோம். இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல வந்து கூட நம்ம ஒரு 2 சேனல், 3 சேனல் கிட்ட நம்ம ரிகவரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுத்துருக்கோம். இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025ல ஃபர்ஸ்ட் சேனல் சரிங்களா? யுவர் யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் கிட்ஸ் சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா WhatsAppல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாரி ரீயூஸ் கன்டென்ட் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களுக்கு நம்ம பிரச்சனை இருந்திருக்கு. எந்த மாரி வந்து அவங்கள சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதே மாரி அவங்க யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கிட்ட 2500 பேர் வச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஒரு யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணி, அதில வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணி, நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அமௌண்ட் வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம ரொம்பவே கஷ்டமாயிரும் இல்லையா? அதே கஷ்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரீயூஸ் கன்டென்ட் யூடியூப் சம்மந்தமா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய WhatsApp நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தருவேங்க. எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. மத்த யூடியூப் சேனல் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரூ. 1500 ₹1000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம சேனல் நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கோம்? ஏன் இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் நெறைய வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? திரும்பி திரும்பி அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னது எல்லாமே கேட்டு கரெக்ட்டா பண்ணாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்க்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்ப இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போடுறேன் பாருங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் தான் இது. சரிங்களா? ஹாய் சார். வெரி வெரி தேங்க் யூ. உங்களால தான் எனக்கு மறுபடியும் மானிட்டேஷன் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி எனக்கு மெயில் வந்ததுமே வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. யூடியூப்பில் போய்ட்டு நிறையா வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பட் தெளிவாக யாருமே வந்து சொல்லலை. நான் கமெண்ட் பண்ணேன், மெயில் பண்ணி பார்த்தேன், யாருமே ரிப்ளையும் பண்ணலை. அப்புறம் தான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணீங்க. என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதுபடி நான் ஃபாலோ பண்ணேன். எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு மெயினாக சொன்னீங்க. எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. பட் மற்ற வீடியோஸ்லலாம் வந்துட்டு அதெல்லாம் யாருமே சொல்லலை. நீங்கள் சொன்னபடி நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணேன். மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். நீங்களும் ஓகே அப்ளை பண்ணுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நானும் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி எனக்கு ஒரு 7 ஹவர்ஸில் வந்துட்டு மெயில் வந்துருச்சு. யுவர் அப்பீல் வாஸ் சக்ஸஸ்னு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுதான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். நம்மளோட WhatsApp குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம் சரிங்களா? எல்லா அப்டேட்டுமே நம்ம அதில சொல்லுவோம். சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ரொம்பவே சந்தோஷமா அந்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் தான் நம்ம இதில பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ சேனல் ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு தான் இது நடந்தது. இந்த நண்பருமே கிட்டத்தட்ட பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருக்கு. யூ ஆர் ஏ யூடியூப் பார்ட்னர் சரிங்களா? அவங்களுக்குமே இந்த ரீயூஸ் கண்ட ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. அதே போல அவங்களுமே ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க பாருங்க. செல்லப்பா வேலவனின் வேட் யூடியூப் சேனலை கடந்த ஒரு 4 மாதமாக நடத்தி கொண்டு வருகின்றேன். இந்த சேனல் எனக்கு வந்து என் உழைப்பின்படி கிடைத்ததுக்கு ஒரு 3700 சப்ஸ்கிரைபரும் ஒரு 2 லட்சம் பேருக்கு இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு 5000 வாட்ச் ஹவர்ஸ் வந்த நேரத்தில் எனக்கு மானிட்டேஷன் ஓப்பன் ஆனது. ஏர்னிங் ஓப்பன் ஆகும்போது மானிட்டேஷன் ஓப்பன் ஆகும்போது எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் என்று வந்துவிட்டது. இப்படி ரீயூஸ்டு கண்டென்ட் வரும்பொழுது எனக்கு அடுத்த அளவு போக வழி தெரியாமல் திக்குமுகாடி தவித்து போயிருந்தேன். என் வாழ்க்கை இரண்டு விட்டது என்று நான் கேள்விக்குறியாக இருக்கும்போது எனக்கு யூடியூப் சேனலை சர்ச் பண்ணும்பொழுது அன்பு ஒய்டி அபிஷியல் யூடியூப் சேனல் என்று ஒரு சேனல் இருந்தது. அந்த சேனல் உடனே என்னுடைய பொங்கல் என்று ஐயா அவர்களுக்கு ஃபோன் செய்து வாட்ஸ்அப்பில் ஃபோன் செய்து இந்த சேனல் இந்த மாதிரி யூஸ் கண்டென்ட் வந்துவிட்டது எனக்கு அடுத்த லெவல் போக வழி தெரியவில்லை என்று நான் ஐயாவுக்கு கான்டாக்ட் பண்ணும்போது ஐயா அவர்கள் எனக்கு தக்க சமயத்தில் அவருடைய வழிகாட்டுதன்படி அந்த யூடியூப் சேனல் சொல்கிற மாதிரி செய்தேன். செய்த ஒரு 12 ஹவர்ஸுக்குள் என்னோட சேனல் வந்து ஓப்பன் ஆகிவிட்டது. இது அவர்கள் செய்த மிகப்பெரிய உதவி. அது திக்கு முக்காடி அடுத்த லெவலுக்கு போக தவிக்கும் இந்த சமயத்தில் யூடியூப்பில் உதவி செய்ய நல்ல உள்ளம் படைத்த நண்பர்களும் இருக்கின்றார்கள் என்பதற்கு ஐயா அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். இது மாதிரி தங்களுடைய சேனலிடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்தாலும் சரி, யூடியூப் சம்பந்தமாக எந்த ப்ராப்ளம் வந்தால் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய உதவியாக எந்த மனமும் கோணாமல் தக்க சமயத்தில் உதவி செய்த ஐயா அவர்கள் கோடான கோடி நன்றி.
ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல் இப்போ வச்சிருக்கீங்க, ரன் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய உதவி உங்களுக்கு எதிர்காலத்தில கண்டிப்பா தேவைப்படலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூசர் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரீயூசர் கன்டென்ட்லாம் யாருக்குமே வராது. எந்த வீடியோ போட்டாலும் நமக்கு அப்பீல் வந்துரும். ஸோ எந்த வீடியோ போட்டாலும் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும். சரிங்களா? ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த 2025லயுமே நெறைய மாற்றங்கள, நெறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நெறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கரெக்ட்டான முறையில எப்படி ஏர்ன் பண்றதோ அத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்களுக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்க நண்பர்களுக்கு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்மளுடைய ஹெல்ப் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.